கல்வி தொலைக்காட்சி ஆய்வுக்கூடம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை என்ற பாடப்பகுதியின் இரண்டாம் பகுதியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் பகுதியில் மண்ணை தயார் பண்ணோம், அதுக்கு பிறகு அடி உரமிட்டோம், மூன்றாவதாக விதையை போட்டோம். இப்போ சில நாட்கள் ஆயிடுச்சு. அடுத்ததாக இந்த விதைகள் முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இதற்கு தொடர்ச்சியாக என்ன வேணும் அப்படின்னா தண்ணீர் வேணும். பயிர்களுக்கு தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு சரியான அளவில் தேவையான நேரத்தில் அந்த நீர் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் நீர் பாசனம் அப்படின்னு பேர். மனிதர்களாகிய நாம் சில நாட்கள் கூட உணவு சாப்பிடாமல் இருக்க முடியும். ஆனால் தண்ணீர் குடிக்காமல் சில மணி நேரங்கள் இருக்க முடியும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா உயிரினங்களுமே அடிப்படையில் தண்ணீர்னால் ஆனது. அதே போல் அந்த தாவரங்களுக்கும் தண்ணீர் இல்லைன்னா தொடர்ச்சியாக வளராது. அது என்ன ஆகும் அப்படின்னா வாடி போயிடும். இப்போ நம்ம நீர்ப்பாசனங்களை பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த தண்ணீர் எங்கெங்கே கிடைக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தராக நீங்கள் சொல்ல முடியுமா? கிணறு, குளம், ஏரி, ஆறு, அணை, கால்வாய் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இதில் கடல், சமுத்திரத்தை யாராவது சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த தண்ணீர் எப்படி இருக்கும்? உப்பு தண்ணி, அதாவது உறுப்புத்தன்மை உடையதாக இருக்கும். அந்த தண்ணியில் பயிர்களில் எதுவுமே வளராது. ஆனால் அதில் பாசி வேணால் முளைச்சிருக்கலாம், ஆனால் பயிர்கள் எதுவுமே அந்த உப்பு தண்ணியில் வளராது. அதை தவிர மீது இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம தாவரங்களுடைய பாசனத்திற்காக பயன்படுத்தலாம். சரி, இந்த நீர் பாசனத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று பாரம்பரிய முறை அப்படின்னு சொல்கிறது, இரண்டாவதாக நவீன முறை. எந்த ஒரு விஷயத்துலையுமே பாருங்கள், பாரம்பரிய முறை சிறப்பானதாக இருக்குது. ஆனால் நவீன முறை வரும்போது அந்த பாரம்பரிய முறை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுது. பாரம்பரிய முறையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆற்று தண்ணீர் அல்லது கால்வாய் அல்லது வாய்க்கால்னு சொல்லுவாங்க. இது வயலை ஒட்டி போகும்போது அந்த தண்ணியை அந்த வயலுக்கு திருப்பி விட்டாங்க. சில இடங்களில் என்ன ஆகும்னா அந்த கால்வாய் பள்ளமாக இருக்கும், வயல் பகுதி மேடாக இருக்கும். அப்போ தண்ணீரை திருப்பி விட முடியாது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா ஆரம்பத்தில் மனிதர்கள் இந்த பக்கெட் அல்லது வாளின்னு சொல்லக்கூடிய எடுத்து ஊற்றி இருந்தாங்க. இதனால் என்னாச்சுன்னா பல மணி நேரம் அவருடைய உடல் உழைப்பு வீணானது. ஆனால் எல்லா விவசாய பகுதிக்கும் அது போய் சேரலை. அதுக்கு பிறகு சுலபமாக அந்த வேலையை செய்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஏற்றம் இறைக்கும் கருவியை பயன்படுத்தி அதில் எருதை பயன்படுத்தி அந்த இறைச்சி ஊற்றுனாங்க. அதனால் மனிதன் உட்கார்ந்த இடத்துலேருந்து அந்த வேலையை செய்ய முடிஞ்சுது. ராஜஸ்தான் போன்ற பாலைவனம் இருக்கிற பகுதியில் ஒட்டகத்தை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி சில நாடுகள்லேயும் ஒட்டகத்தை பயன்படுத்துகிறாங்க. அங்கெல்லாம் நீர் கிணத்துக்குள்ளே ஒரு 500-600 அடி ஆழத்தில் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு கயிறை வச்சு இழுத்துட்டு போனோம்னா அந்த ஒட்டகத்தால் தான் முடியும். அந்த மாதிரியும் அந்த ஏற்றத்திலேருந்து இறைச்சி ஊற்றுறாங்க. அதுக்கு அப்படியே இப்போ நவீன காலத்தில் மின் மோட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விசை இயக்க கருவிகளை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க, அந்த தண்ணியை ஆழ்துளை கிணத்துலேருந்து எடுத்து அந்த பாசனத்தை செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் மின்சாரம் இருந்தால் தான் அதை பயன்படுத்த முடியும். ஆனால் மின்சாரம் இல்லாத இடத்துலையும் நம்ம செய்யக்கூடியது எது அப்படின்னா இந்த ஏற்றம் தான். ஆனால் அது சிறிய பகுதியில் மட்டும்தான் பயன்படும். பெரிய அளவிலான விவசாயத்துக்கு இந்த நவீன காலம்தான் பயன்படுத்த முடியும். சரி, இப்போ நவீன முறையில் இப்போ எப்படி வந்துருச்சுன்னா தெளிப்பு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம். இப்போ தண்ணீர் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மழையும் சரியான அளவு கிடைக்கிறதில்ல, அந்த ஆற்றுலேயும் தண்ணி வரதில்லை. அப்போ இருக்கிற தண்ணியை நம்ம சிக்கனமாக பயன்படுத்தணும், ஆனால் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காக இந்த தெளிப்பு நீர் பாசனம். இந்த தெளிப்பு நீர் பாசனத்தில் என்ன செய்வாங்கன்னா நிலத்தின் எல்லா பகுதியிலும் மெல்லிய குழாயை மேல் பகுதியில் வச்சுருவாங்க. அதில் அங்கங்கே சிறு துளைகள் இருக்கும். அப்புறம் என்ன செய்வாங்கன்னா தண்ணீரை அந்த குழாய் வழியாக மிக வேகமாக அதில் அனுப்புவாங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த சிறு துளைகள் வழியாக தண்ணி அப்படியே எல்லா பக்கமும் தெரிக்கும். அது தெளிக்கிறது, அதை கையால் தெளிக்கிறேன்னு சொல்லுவாங்க. வீட்டு வாசலில் கோலம் போடுறதுக்காக தண்ணியை தெளிக்கிறாங்களே, அது எப்படி சீராக போய் எல்லா இடத்துலையும் விடுது. அது குறைவான தண்ணியை கூட என்ன செய்ய முடியும்னா அந்த கோலம் போகிற இடத்துக்கு தெளிக்கிறது. இந்த அடிப்படையை வச்சு தான் இந்த தெளிப்பு நீர் பாசனமே வந்திருக்கு. அப்போ ஒரு துளையிலேருந்து தண்ணீர் என்ன ஆகும்னா 360 டிகிரி கோணத்துலேயும் என்ன ஆகும்னா தண்ணீர் தெரிச்சு விடும். அதே நேரத்தில் சீராக போய் விடும். அதேமாதிரி குறைவான தண்ணீர் இருந்தாலும் தாவரங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கிடைக்கும். அதுவே நம்ம அந்த பாரம்பரிய முறையில் ஏற்றம் இறைச்சி ஊற்றும்போது தண்ணி தான் நிறைய வேஸ்ட் ஆகும். ஆனால் இது அப்படி கிடையாது. அதை விட இன்னும் சுலபமான முறை சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு தொட்டியில் தாவரத்தை வச்சுருக்கிறோம். அதுக்கு டெய்லி 1 லிட்டர் தண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த 1 லிட்டர் தண்ணிமா தாவரத்துக்கு பயன்படுதுனா கண்டிப்பாக கிடையாது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லி லிட்டர் தண்ணி மட்டும்தான் தாவரத்துக்கு பயன்படுது. மீதியெல்லாம் மண்ணுக்கு கீழே போயிடுது. அந்த தொட்டிக்கு கீழே உள்ள துளை வழியாக வெளியே வந்துடுது. அதே நேரம் கொஞ்சமாக ஆவியாக போயிடுது.
அப்புறம் எதுக்கு அவ்வளோ தண்ணியை விடணும்னா, அவ்வளோ தண்ணி இருந்தால் தாவரங்களுக்கு கொஞ்சமாவது கிடைக்கும். அந்த வேர் மட்டும்தான் நீரை உறிஞ்ச முடியும். அப்போ வந்து அந்த வேருக்கே நம்ம வந்து தண்ணீரை கொடுக்கணும் அப்படின்னா அந்த சொட்டு நீர் பாசனம். அதுக்காக என்ன செய்வேன்னா, அந்த மண்ணில் நீளமான குழாய், தெளிப்பு நீர் பாசனத்துக்குள்ள மாதிரி தான் அதை விட மெல்லிய குழாயை வந்து வயலில் விட்டுருவாங்க. இப்போ வரிசையாக வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், தாவரங்களை வந்து வரிசை முறையாக தான் வந்து பயிர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல குழாய் போகும். அதில் மிக மிக துளை, அதாவது ஒரு ஊசி துளை அளவுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம தண்ணி விடும்போது கரெக்டாக சொட்டு சொட்டாக அந்த தண்ணீரானது அந்த வேறு பகுதியில் தான் விடும். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு சாதாரண முறையில் நம்ம பயன்படுத்துகிற தண்ணீரை இந்த சொட்டு நீர் பாசனம் மூலமாக ஒரு வாரம் 10 நாளைக்கு பயன்படுத்தலாம். எந்த நீரும் நமக்கு வீணாவதில்லை. இதனால் வந்து தண்ணீரை நம்ம சிக்கனமாக பயன்படுத்தி பாசன வசதியை சுலபமாக செய்யலாம். ஆனால் ஆரம்பத்தில் வந்து இந்த குழாயெல்லாம் பதிக்கிறதுக்காக சில செலவுகள் இருந்தாலும் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக செய்யும்போது அது நமக்கு ஒரு சாதாரண விஷயந்தான். அதே நேரத்தில் தண்ணீர் வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இப்போ தண்ணீர் கிடைக்காது. அதனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவு பண்ணிவிட்டு இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு மாறிக்கலாம். இப்போ உதாரணமாக நீங்களே வீட்டில் வந்து தொட்டி செடி வச்சுருக்கீங்க. வெளியூர் போகும்போது தொட்டியை உள்ளே வச்சுட்டு போவீங்க. தண்ணி யாராலையும் விட முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த 1 லிட்டர் அல்லது 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய அடிப்பகுதியை அறுத்து எடுத்துருங்க. அந்த பாட்டிலோட மூடியில் ஒரு சின்ன துளை ஒன்று போட்டு வச்சுருங்க. அதில் தேவைப்படுந்தால் ஒரு சின்ன குழாயை வந்து இப்போ வந்து நம்ம பால் பெயிண்ட் பண்ண ரீஃபில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் அதை சொருகலாம். சொருகிட்டு அந்த தொட்டி செடியில் ஒரு ஓரமாக நீங்கள் வந்து அதை சொருகணும். அதாவது வந்து பாட்டில் மூடிக்கு கீழே உள்ள அந்த டியூப்பு வந்து மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி தலைகீழ வச்சுருங்க. இப்போ வந்து அடிப்பகுதி அறுத்திங்களா, அது மேலே வந்துருச்சு. இப்போ அதில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு போயிடுங்க. நீங்கள் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் இப்போ அந்த தொட்டியில் உள்ள செடி வாடி போகாது. ஏன்னா சொட்டு சொட்டாக தான் இறங்குது. வேருக்கு இறங்குறதுனால அந்த செடி வாடியே போகாது. நமக்கு தண்ணீரும் சிக்கனமாக பயன்படுத்த முடியும். இதே முறையை தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா விவசாயத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க. நம்ம வீட்டு தொட்டிகளில் சொட்டு நீர் பாசன முறை எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு சிறிய செயல்முறை விளக்கத்தை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. அதனுடைய அடிப்பகுதி எப்படி அறுத்து எடுத்துறீங்க. இதை அறுக்கும்போது வீட்டில் உள்ள பெரியவங்க அவங்களுடைய உதவியால் தான் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கத்தியை வச்சு அறுக்கணும். நீங்கள் அறுக்கும்போது சில நேரத்தில் எதிர்பாராத நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரியவங்க மூலமாக இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலினுடைய மூடி, இதில் ஒரு சின்ன ஒரு துளை ஒன்று போட்டு இந்த மாதிரி ஒரு சிறிய பிளாஸ்டிக் டியூப் ஒன்று சொருகிடுங்க. சொருகிட்டு இந்த என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த பாட்டிலை வந்து இப்படி மூடிட வேண்டியது. நல்லா டைட்டாக மூடிடுங்க. பாட்டில் மூடியாச்சு. இப்போ இந்த பாட்டிலை வந்து நேராக வச்சுக்க வேண்டியது. ஒரு தொட்டியில் ஒரு செடி இருக்கும். அந்த செடியை ஒட்டி இந்த பாட்டில் வச்சோம்னா அந்த தாவரம் வளருவதற்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த தொட்டியோட ஓரப்பகுதியில் இந்த பாட்டில் வச்சுக்கோங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த டியூப் இருக்குது பார்த்திங்களா, இது மண்ணுக்குள்ளே போயிட்டு இது வளைஞ்சி இருக்கிறதுனால அந்த வேர்கிட்ட போகிற மாதிரி மண்ணுக்குள்ளே புதைச்சிருங்க. இது சுலபமாக செய்யலாம். அந்த கையாலே என்ன செய்யலாம்னா மண்ணை கொஞ்சமாக வந்து ஒரு பள்ளம் தோண்டி இது என்ன செய்யலாம், இந்த டியூப் வந்து உள்ளே வேர்கிட்ட போகிற மாதிரி செஞ்சுட்டு இந்த மூடி இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதி வந்து மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி நேராக வச்சிடலாம். இப்போ இந்த டியூப் வந்து மண்ணுக்குள்ளே வேர்கிட்ட போயிடுச்சு. இந்த மூடியும் வந்து மண்ணுக்குள்ளே இருக்குது, ஓரமாக இருக்குது. இப்போ இந்த பாட்டில் வந்து நேராக இருக்கும். இப்போ நீங்கள் இதில் நிறைய தண்ணியை ஊற்றி வச்சுட்டு போயிடலாம். இது என்ன அப்படின்னா சொட்டு சொட்டாக தான் வரும். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த துளை வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா தண்ணி வேகமாக இறங்கிடும். அதனால் வந்து இந்த துளையை நீங்கள் இன்னும் தேவையான அளவு சின்னது பண்ணிக்கோங்க. அதாவது தண்ணி வந்து சொட்டு சொட்டாக தான் இறங்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டியூப்பை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கோங்க. இப்போ இன்னும் சில நேரத்தில் 2 லிட்டர் பாட்டிலையும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சுலபமான முறையில் நம்ம வெளியூர் போகும்போது, அது நம்ம வெளியே தான் போகணும்னு அவசியமே கிடையாது. நம்ம எப்போதுமே இந்த முறையில் என்ன செய்யலாம்னா தாவரத்துக்கு தண்ணியை தொடர்ந்து கொடுக்கலாம். இதனால் தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்தப்படும். வயலில் தெளிப்பு நீர் பாசனம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப எளிமையான முறையில் நான் உங்களுக்கு ஒரு தெளிப்பு நீர் பாசன கருவியை செஞ்சுருக்கிறேன். இதுக்கு அதிகமாகலாம் ஒன்றும் செலவில்லை. இந்த தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரா போதும். அதுக்கு பிறகு இந்த டபுள் சைடு டேப் அப்படின்னு 2 பக்கமும் ஒட்டக்கூடிய டேப்பை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஒரு கட்டர், அதாவது இதை தெர்மோக்கோல்லாம் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, அதில் பேப்பரையும் கட் பண்ணலாம், அது பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வந்து கத்திரிக்கோல் பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட 1 அடி நீளமுள்ள தென்னை ஓலைக்குச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. சில இடங்களில் வந்து தொடப்ப குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம தென்னை ஓலைக்குச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த குச்சியை எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ராவை என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதில் பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, சமமான இடைவெளி இந்த ஸ்ட்ராவில் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் அளந்து சமமான இடைவெளியில் 3 பகுதிகளை வந்து பிரிக்கிறேன். 3 சம பகுதியாக பிரிக்கிறேன். பிரித்த பிறகு மையத்தில் ஊசியை பயன்படுத்தி ஒரு துளை ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து கத்திரிக்கோலை வச்சு
பாதி அளவுக்கு கட் பண்ணேன். இந்த ஸ்ட்ராவை இப்படி மடக்கி கத்திரிக்கோலை வச்சு இப்படி பாதி அளவு கட் பண்ணேன். கட் பண்ண பிறகு இந்த ஸ்ட்ரா வந்து இப்படி அழகாக மடங்கும். இப்படியே சேர்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கோண வடிவத்தில் வந்துடுது. இதுக்கு பிறகு என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொடப்பு குச்சி, அதை வந்து இதுக்கு மேற்பகுதியிலேருந்து சொருகணும். சொருகி இந்த இடத்துல கொண்டு வந்த பிறகு இது என்ன செய்யணும்னா 3ம் ஒன்றா சேர்ந்துடும். அதாவது இந்த தொடப்பு குச்சி இது வந்த பிறகு இந்த டேப்பை வச்சு இந்த இடத்துல ஒட்டினோம். ஒட்டின பிறகு அந்த அமைப்பு எப்படி வரும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த அமைப்பு வருது. இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா, கையில் இப்படி பிடிச்சி என்ன செய்யணும்னா, இப்படி வந்து நம்ம சுற்றணும். உள்ளங்கையில் பிடிச்சி சுற்றணும். மெல்ல சுற்றுறோம்னா, இப்போ வந்து தண்ணி ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவு இந்த பகுதியை உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதை சுற்றுங்க. முதல்ல மெல்ல சுற்றுங்க. தண்ணீர் வந்து இந்த 2 பக்கத்துலேருந்து வெளியே வரும். அது பிறகு வேகமாக சுற்றுங்க. தண்ணீர் கிட்டத்தட்ட 1 மீட்டர் சுற்றளவுக்கு வேகமாக வரும். இந்த செயல்முறை விளக்கத்தை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளில் சில படங்களை இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். முதல் படத்தில் 2 எருதுகளை பயன்படுத்தி கிணத்துலேருந்து வந்து தண்ணி இறைச்சி வயலுக்கு பாய்ச்சுறாரு. அடுத்த படத்தில் ஒரு சிறிய மோட்டாரை பயன்படுத்தி அந்த குழாய் மூலமாக தண்ணி வந்து வர மாதிரி செஞ்சுருக்காங்க. இதுவும் ஒரு ஏற்றம் இறைக்கும் முறை தான். அடுத்தபடியாக கால்வாயிலேருந்து தண்ணீர் வயலுக்கு போகுது. அந்த வரப்புகள் வழியாக 2 வயலுக்கு நடுவில் உள்ள பகுதி வரப்புன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சின்ன கால்வாய் இருக்கும். அந்த தண்ணி போகும். தேவையான போது வயலுக்குள்ளே திருப்பி விடுவாங்க. மற்ற நேரத்தில் வந்து அந்த கால்வாயோட பகுதியை அடைச்சி வச்சுருவாங்க. இந்த 2 புகைப்படங்களும் நவீன நீர்ப்பாசன முறைகளுக்கு உள்ளது. முதல் படத்தில் தெளிப்பு நீர் பாசனம் பாருங்கள். தாவரங்களுக்கு நடுவில் வந்து தண்ணீர் வந்து வேகமாக அடிக்குது எல்லா பகுதியிலும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 10 மீட்டர் நீள சுற்றளவுக்கு அந்த தண்ணியானது எல்லா பகுதிக்கும் சீராக பரவுது. இரண்டாவது படத்தில் சொட்டு நீர் பாசனம். இதில் நீங்கள் பார்க்குற நல்லாவே தெரியுது. குழாய்கள் வந்து வயல் முழுக்க நீளமாக பயிச்சிருக்கிறாங்க. அதில் உள்ள மெல்லிய துளைகள் வழியாக தாவரத்தினுடைய வேறு பகுதிக்கு தண்ணீரானது சீராக போய் சேர மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. நீர்ப்பாசனம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக களை நீக்கம். எந்த ஒரு விஷயம் செய்யும்போதும் சில வேண்டாத விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து சேரும். அதனால் வந்து என்ன செய்யணும், தேவையான வச்சுக்கிட்டு தேவையற்றதை நீக்கணும். அதே மாதிரி விவசாயத்துலேயும் பயிர்களுக்கு நடுவில் பயிர் இல்லாத சில தாவரங்கள் வந்து நடுவில் முளைச்சி வரும். அதை களைன்னு சொல்லுவோம். உதாரணமாக நெற்பயிர் இந்த மாதிரி பயிர்களில் வந்து புல் முளைச்சி வரும். நெல்லுக்கும் புல்லுக்கும் அதிகமாக வித்தியாசம் எதுவுமே தெரியாது. அதை வந்து நீக்கணும். அதேமாதிரி கடலை, பட்டாணி போன்ற தாவரங்களுக்கு நடுவில் வேறு சில செடிகள் முளைச்சி வரும். அதெல்லாம் வந்து களைகள்னு சொல்லக்கூடிய சில நேரத்தில் நமக்கு தேவை உள்ள தாவரங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த விவசாய நிலத்தில் அது ஒரு தேவையற்ற செடி. அதனால் வந்து அதை களைன்னு சொல்லுவாங்க. இதை நீக்குவதற்கும் பாரம்பரிய முறை, நவீன முறையெல்லாம் இருக்குது. இப்போது நெல் வயலுக்கு நடுவில் போயிட்டு புல்லெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து பார்த்து எடுக்க முடியாது. அதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு களைக்கொல்லி அப்படின்னு மருந்து இருக்குது. அந்த மருந்தை வந்து தெளிச்சிக்கிட்டே வருவாங்க. அது என்ன செய்யும்னா நெற்பயிரை பாதிக்காது, அந்த புல்லை மட்டும்தான் பாதிக்கும். இந்த முறையில் அதை நீக்கலாம். அதுபோல் களைக்கொத்தின்னு சொல்லக்கூடியது ஒரு நீண்ட கைப்பிடி உள்ள ஒரு சிறிய இரும்பு பகுதி. அது கூர்மையாக இருக்கும். அதை வச்சு தேவையற்ற செடியை வேரோடு எடுத்துருவாங்க. இதுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா நிறைய மனிதர்கள் தேவைப்படும். அதாவது மனித உழைப்பு அதிகமாக தேவைப்படும். அதிக நேரம் எடுக்கும். இதை வந்து விட்டோம்னா நம்ம களைக்கொல்லி தான் பயன்படுத்தணும். ஆனால் களைக்கொல்லி பயன்படுத்தும் போது சில நேரத்தில் வந்து தாவரங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த பயிரை விளைஞ்சக்கூடிய விளைச்சல் நம்ம சாப்பிடும்போது நமக்கு சிறிது பாதிப்புகள் ஏற்படும். இருந்தாலும் நம்ம வேறு வழி இல்லை, இதைத்தான் நம்ம செஞ்சாகணும். அப்படி இல்லைன்னா வேறு முறைக்கு போகிறோம். அதை பயிர் சுழற்சி முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பயிர் சுழற்சி முறையினால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, தேவையற்ற தாவரங்கள் முளைக்காமல் செய்யலாம். வெள்ளம் வருமுன் அணை கட்ட வேண்டும், நோய் வருமுன் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி களைகள் முளைக்காமல் இருக்கிறதுக்காக பயிர் சுழற்சி முறையை நம்ம செய்ய போகிறோம். முதல் புகைப்படத்தில் பாருங்கள். கையால் களை எடுக்கிறாங்க. அந்த நாற்றங்கால் நட்டு சீரான இடைவெளி இருக்குது. அதில் போய் புல் எடுக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி புல்லுக்கும் நெல்லுக்கும் வித்தியாசம் தெரியாதனால கொஞ்சம் நீக்கிறது கஷ்டம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 3வது புகைப்படத்தில் பாருங்கள். ஒரு விவசாயி என்ன செய்கிறாருன்னா, முதுகில் வந்து ஒரு சிறிய மோட்டாரை மாட்டியிருக்கிறாரு. அதில் உள்ள களைக்கொல்லி மருந்தின் மூலமாக விவசாய நிலத்தில் தெளிக்கிறாங்க. இதனால் வேலை சுலபமாக முடியுது. உங்களுக்கு தெரியுமா பகுதியில் ஒரு என்ன தகவல் சொல்கிறாங்க பாருங்கள். உலகம் முழுக்க 30,000க்கு மேற்பட்ட களை சிற்றினங்கள் இருக்குது. அதில் 18,000 சிற்றினங்கள் பயிருக்கு ரொம்ப தொடர்ச்சியாக வந்து இழப்பினை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து எல்லா தாவரங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதனால் விவசாயிகள் கஷ்டப்பட்டு தாவரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரம் மற்றும் நீரானது களை செடிகளுக்கும் போகிறதுனால அதை அந்த தாவரங்களுக்கு தேவையான உணவு
கிடைக்காம, அதாவது ஆற்றல் கிடைக்காம போயிடுது. அடுத்தபடியாக பயிர் அறுவடை செய்தல். ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டு வரோம். வீட்டில் உள்ளவங்க கேட்பாங்க, போன வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா காயா பழமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நம்ம ஒரு காரியத்தை எதிர்பார்த்து வெளியே போகிறோம், நல்லா வெற்றிகரமாக முடிஞ்சுதுன்னா இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த காரியம் சரியாக முடியல அப்படின்னா காய். அதாவது நேரடியாக சொல்லாமல் அதை மறைமுகமான இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி தான் இங்கே என்ன செய்யுதுன்னா, கிட்டத்தட்ட சில மாதங்களாக விவசாயிகள் இரவும் பகலுமாக கஷ்டப்பட்டு விலங்குகளிலிருந்து பாதுகாத்து செஞ்ச பயிரை அறுவடை செய்யணும். அதாவது விளைச்சலை எடுக்க வேண்டும். அந்த விளைச்சலை எடுப்பதற்கு அறுவடைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த தாவரங்களை அல்லது பயிர்களை மண்ணிலிருந்து எடுக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் அறுவடைன்னு சொல்கிறாங்க. அதை ஒரு திருவிழாவே கொண்டாடுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட பொங்கல் திருவிழா கொண்டாடணும். அப்போ என்ன செய்கிறாங்க, அறுவடை முடிஞ்சு விளைந்த முதல் நெல்லை கடவுளுக்கு பொங்கலிட்டு நன்றி செலுத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அறுவடை நிகழ்ச்சி நடக்குது. அதில் வரக்கூடிய முதல் நெல்லை தான் அவங்க என்ன செய்கிறாங்க, முதல் நெல்லை கடவுளுக்கு படைக்கிறாங்க. இந்த அறுவடைக்கும் நவீன முறை இருக்குது, பாரம்பரிய முறை இருக்குது. இந்த பாரம்பரிய முறையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, கையால் தான் எல்லா தாவரத்தையும் எடுப்பாங்க. அதுக்கு சில நேரத்தில் இப்போ இந்த கடலை செடிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அறுவடை செய்கிறதுக்கு முன்னாடி மண்ணை ஈரப்பதம் வர மாதிரி செஞ்சுட்டு கையாலே பிடுங்கி எடுப்பாங்க. இதுக்கு வழக்கம் போல் நிறைய மனிதர்கள் வேண்டும். அதே போல் இதற்கு நேரமும் அதிகமாகும். ஆனால் வேறு வழியில் கிடையாது. ஒரு சில தாவரங்களுக்கு இப்படி தான் செய்ய முடியும். கடலை, பச்சை பயிறு, உளுந்து, கொள்ளு இதெல்லாமே உழைப்பு சார்ந்த அறுவடை அப்படின்னு சொல்லக்கூடியது. மனித உழைப்பினால தான் இதில் எடுக்க முடியும். இரண்டாவதுவாக இயந்திர முறை. இந்த இயந்திர முறையில் பாரம்பரிய முறை என்ன அப்படின்னா, கதிர் அருவாள். நெல் என்ன செய்வேன்னா, ஒரு வளைந்த ஒரு அருவாள் இருக்கும், அதை வச்சு அறுத்து எடுப்பாங்க. இதுக்கு என்ன ஆகும்னா, அதிகமான நபர்கள் வேணும். ஆனால் குறைந்த அளவில் வயல் பரப்புக்கு தான் இது சுலபமாக செய்ய முடியும். பெரிய அளவில் பண்ணுறதுக்கு இப்போ இயந்திரங்கள்லாம் வந்துருச்சு. அதுக்கும் டிராக்டர் அது மாதிரி உள்ள சில மோட்டார் பொருத்தப்பட்ட இயந்திரங்கள்லாம் வந்துருச்சு. அது மூலமாக சுலபமாக அறுவடை பண்ணிடுறாங்க. இப்போ சில வெளிநாடுகளில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த டிராக்டர் போன்ற இயந்திரங்கள் இருக்கும். அது என்ன செய்யும்னா, அந்த நெற்பயிரை தரைக்கு மேலே அறுத்து எடுத்து அதே நேரத்தில் அதில் உள்ள தானியங்களெல்லாம் பிரித்து எடுத்துரும். அதேமாதிரி மக்காச்சோளமெல்லாம் என்ன செய்யும்னா, அறுத்து எடுத்து அந்த அப்படியே மக்காச்சோள விதைகள்லாம் ரொம்ப சுலபமாக முடிச்சிடும். ஒரு மாதம் விவசாயிகள் செய்ய வேண்டிய வேலையை அந்த கருவிகளானது ஒரு சில மணி நேரங்களே சுலபமாக பண்ணிடுது. ஆனால் இதுக்கு கொஞ்சம் செலவு அதிகம்தான். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய அளவிலான நிலப்பரப்பிற்கு செய்யும்போது இந்த இயந்திர முறை தான் சரியாக இருக்கும். அறுவடை பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு அந்த தானியங்களை அந்த தாவரத்துலேருந்து பிரித்து எடுக்கணும். அதுக்கு பேர் கதிர் அடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கதிர் அப்படிங்கிறது நெற்கதிர், சோளக்கதிர், கம்பு கதிர் இதெல்லாமே சொல்லக்கூடியதான். அந்த தாவரப்பகுதியிலேருந்து அந்த கதிரை பிரித்து எடுக்கணும். அதுக்காக என்ன செய்வேன்னா, சமமான சிமெண்ட்டு தரை இருக்கும். அந்த தரையில் இந்த பயிர்களெல்லாம் போட்டு வச்சுட்டு ஒரு நீண்ட குச்சியால் ஓங்கி அடிப்பாங்க. அப்படி அடிக்கும்போது அந்த தானியங்கள்லாம் அதுலேருந்து பிரிஞ்சிடும். ஆனால் இதுவும் குறைவான நிலப்பரப்பு இருக்கக்கூடிய விவசாய நிலத்தில் தான் இது செய்ய முடியும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அதிகமான பரப்பு இருக்கும்போது அந்த தாவரத்தின் மீது மாடுகளை சுற்றி வர வைப்பாங்க. அந்த மாதிரி நடக்கும்போது என்னம்னா, அந்த மாட்டோட கால் பட்டு அந்த தானியங்கள் பிரிஞ்சிடும். இன்னும் சில வெளிநாடுகளில் என்ன செய்கிறாங்கன்னா, யானைகளை நடக்க வைக்கிறாங்க. இதுக்காக என்ன செய்வாங்கன்னா, இந்த தஞ்சைக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது தெரியுமா, சோழ வளநாடு சோர்வுடைத்து அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்ற சிறப்பு பெயர் எதுக்குன்னா தஞ்சாவூருக்கு இருக்குது. அங்கே சோழர்கள் ஆண்ட பகுதி, தஞ்சையை தலைநகராக கொண்டு சோழர்கள் ஆண்ட பகுதி. அப்போ கதிர்களை பிரிக்கிறோம்னு சொன்னோம்ல, அதை போரடித்தல் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. மாடு கொண்டு போரடித்தால் மாளாதென்று யானை கொண்டு போரடித்ததான் சோழ நாடு அப்படின்னு சொல்லிட்டு, மாடெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு தானியங்கள் விளைஞ்சிருக்கும். அதனால் யானையை வச்சு அதை நடக்க வைப்பாங்க அப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன். மாடு கட்டி போரடித்தால் மாளாதென்று யானை கட்டி போரடித்ததாம் சோழ வளநாடு என்ற ஒரு சிறப்பு இருக்குது. இன்னும் சில வெளிநாடுகளில் இப்படி தான் செய்கிறாங்க. அடுத்த நிகழ்ச்சி தூற்றுதல். இப்போ தானியங்களை உள்ளே விதை இல்லாமல் வெறுமனே அந்த உரை மட்டுமே இருக்கும். அதை பதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதர்களை தானியத்திலேருந்து நீக்கணும் அப்படின்னா அது என்ன செய்வாங்கன்னா, காற்றின் உதவியால் செய்வாங்க. அதுக்காக ஒரு பழமொழி கூட ஒன்று இருக்குது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னா அது பொருள் என்ன அப்படின்னா, நமக்கு சந்தர்ப்பம் இருக்கும்போதே நம்ம ஒரு வேலையை முடிச்சுக்கணும். இப்போ அந்த தானியங்கள் பதர்கள்லேருந்து நீக்கணும் அப்படின்னா ஒரு உயரமான இடத்துலேருந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த தானியங்களை அப்படியே கொட்டுவாங்க. காற்று அடிக்கும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த பதர் காற்றுல தள்ளி போய் விழுந்துடும். அந்த விதைகள் இருக்கக்கூடிய தானியங்கள் மட்டும் கீழே விழும். இதுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா தூற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காற்று இருக்கும்போது தான் இந்த வேலையை செய்ய முடியும். காற்று இல்லாத நேரத்தில் செய்ய முடியாது. அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னா
உங்களுக்கு இப்போ வந்து மாணவர்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நேரம் இருக்கும்போதே பாடத்தை வந்து அன்னன்னைக்கே படித்து வச்சிடணும். அப்புறம் படிச்சுக்கலாம்னு 2, 3 மாதங்களுக்கு பிறகு எல்லா பாடத்தையும் சேர்த்து படிக்கும்போது என்னாகும், உங்களுக்கு படிக்க முடியாமல் போயிடும். அதனால் அந்த பழமொழி இதுக்கும் பொருந்தும். உங்களுக்கு டெய்லி வந்து நீங்கள் அன்னன்னைக்கு பாடத்தை படிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியாது. அதைத்தான் வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் அப்படின்னு சுருக்கமாக சொன்னாங்க. இப்போ அறுவடை சார்ந்த நிகழ்ச்சிக்கு சில படங்கள் பாருங்கள். முதல் படத்தில் உழைப்பு சார்ந்த அறுவடை. இது எல்லாமே வந்து மனிதர்கள் தான் செய்ய முடியும். 2வது படத்தில் இயந்திர அறுவடை முறை. இது ஒரு 1000 ஏக்கர் நிலமாக இருந்தாலும் இந்த மாதிரி இயந்திரங்களை வச்சு ஒரு சில நாட்களில் செய்ய முடியும். 3வது படத்தில் கதிர் அடிக்கிறாங்க. இது கையாலேயே செய்யக்கூடியது. இது 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலத்தில் உள்ள விவசாயி வந்து செய்ய முடியும். 4வது படத்தில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொன்னேன். அந்த காற்றில் வந்து பதர்களை வந்து நீக்கிறாங்க. நம்ம விவசாயம் எப்போ செய்கிறோம்? ஒரு சில மாதங்கள் தான் செய்கிறோம். இப்போ 3 மாதங்கள் கழித்து தான் இந்த நெற்பயிரானது விதைகளை கொடுக்கும். அதுக்கு திரும்ப 3 மாதங்கள் கழித்தா மறுபடியும் கிடைக்கும். ஆனால் உணவு பயன்பாடு என்பது வருடம் முழுவதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த விளைந்த தானியங்களை வருடம் முழுவதற்கும் பயன்படுத்தணும் அப்படின்னா சேமித்து வைக்கணும். அந்த சேமித்து வைக்கிறதுக்காக விளைந்த தானியங்களை நன்றாக காய வைக்க வேண்டும். காய வச்சு அதுக்கு பிறகு எனக்கு என்ன சேமித்து வைக்கணும். பாரம்பரிய முறையில் என்ன செய்வோம்னா, விவசாயிகள் வீடில் குதிர் அப்படின்று சொல்லப்படக்கூடிய பெரிய ட்ரம்மெல்லாம் இருக்கும். அந்த ட்ரம் வந்து மூங்கிலால் செய்து வெளியே வந்து களிமண்ணை பூசி அதுக்கு பிறகு மாட்டு சாணத்தை பூசியிருப்பாங்க. இந்த மாட்டு சாணம் வந்து ஒரு அருமையான நுண்ணுயிர் கொல்லி. அதனால் வந்து என்ன செய்யுதுன்னா, எந்த ஒரு நுண்ணுயிர்களோ பூச்சிகளோ எறும்புகளோ அந்த குதிருக்குள்ளே போகாது. அந்த குதிருக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா, ஒரு 1000 கிலோ அரிசி வரைக்கும் அதில் சேமித்து வைக்க முடியும். அப்போ வருஷம் முழுக்க அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க. இப்போ நவீன முறையில் உலோகங்களால் ஆன பெரிய பெரிய ட்ரம்மெல்லாம் இருக்குது. இந்த அரசாங்கம் வந்து உணவு சேமிப்பு நிலையம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அதாவது FCI அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பெரிய பெரிய குடோன் இருக்கும். அதில் சேமித்து வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா தானிய கிடங்கு, சேமிப்பு கிடங்குன்னு பெரிய பெரிய உலோகத்திலான ட்ரம்மெல்லாம் இருக்கும். அதில் சேமித்து வைக்கிறாங்க. ஆனாலுமே விவசாயிகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பாரம்பரிய முறையில் தான் இன்னும் சேமித்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து புகையூட்டம் பண்ணுவாங்க. அதாவது வேதிப்பொருளை தூவிட்டாங்கன்னா அந்த இடங்களில் எந்த விதமான பூச்சிகளோ நுண்ணுயிர்களோ வளராது. இந்த முறையில் செஞ்சோம்னா தான் நமக்கு வருஷம் முழுக்க தேவையான தானியங்கள் கிடைக்கும். இந்த படங்களில் பாருங்கள், மண்கலன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் விவசாயிகள் தங்களுடைய நிலப்பகுதியில் இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு சின்ன சின்ன குடிசை வீடு மாதிரி கட்டி அதுக்குள்ளே தானியங்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. இது முழுக்க அப்படியே வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, மண்ணை வைத்து பூசிடுவாங்க. இதுக்குள்ள சின்ன எறும்பு கூட நுழைய முடியாது. இந்த மாதிரி சேமித்து வச்சாங்க. இப்போ 2வது புகைப்படத்தில் பாருங்கள், சணல் பைகளில் உணவு தானியத்தை சேமித்து அந்த தானிய கிடங்குல இதை சேர்த்து வச்சிட்றாங்க. 3வது உள்ள படத்தில் உலோக ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து தானியங்களை சேமித்து வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் காற்று புகாதவாறு இருந்தால்தான் அந்த உணவு தானியங்கள் பல ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். பயிர் சுழற்சி. களை நீக்கம் பற்றி சொல்லும்போது சொன்ன பயிர் சுழற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரே தாவரத்தை தொடர்ந்து மண்ணில் பயிர் செய்யும்போது என்னாகும் அப்படின்னா, உதாரணமாக ஒரு நெல் பயிரை எடுத்துப்போம். நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்து ஒரு 2 அல்லது 3 ஊட்டச்சத்து வேணும். தொடர்ந்து நம்ம மாறி மாறி நெல்லையே பயிர் பண்ணோம்னா அந்த மண்ணில் அந்த ஊட்டச்சத்து இல்லாமலே போயிடும். அடுத்து 2, 3 முறைக்கு பிறகு அந்த நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்து அந்த மண்ணில் கிடைக்காது. அப்போ அடுத்து வரக்கூடிய தாவங்களுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கும், விளைச்சல் குறைவாக இருக்கும், தானியங்களும் ஆரோக்கியமாக இருக்காது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பயிருக்கு பிறகு வேறு ஒரு பயிரை மாற்றி நட வேண்டும். உதாரணமாக தானியமான நெல்லை பயிரிட்ட பிறகு அடுத்து வந்து பருப்பு, ஏதோ ஒரு பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு, அவரைப்பருப்பு, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பருப்பு வகையை பயிர் பண்ணலாம். அல்லது நிலக்கடையில் பயிர் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன செய்யலாம்னா, ஒரு ஆண்டிலே 3 முறை பயிர் பண்ணும்போது மாறி மாறி பயிர் பண்ணோம்னா அந்தந்த தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் கிடைக்கும். இப்போ உதாரணமாக நெல்லுக்கு பிறகு நம்ம ஒரு பருப்பு போட்டோம்னா பருப்புக்கு வேண்டியது முக்கியமாக நைட்ரஜன் சத்து, அது மண்ணிலேருந்து கிடைக்கும். அந்த வகையான பருப்பு வகை தாவரங்களாக தான் லெக்யூம் வகை குடும்பம்னு சொல்லுவாங்க. அதில் வேர் முண்டு அப்படின்னு வேறு பகுதியில் சின்ன சின்ன முடிச்சுமா இருக்கும். அதில் வந்து ரைசோபியம் அப்படின்னு பாக்டீரியா இருக்கும். அது மண்ணில் உள்ள நைட்ரஜனை அந்த தாவரத்திற்கு கொடுக்கும். அந்த நைட்ரஜனை பயன்படுத்தி தாவரங்கள் புரதத்தை பயன்படுத்தும். அந்த புரதத்தை வந்து அந்த பாக்டீரியாவுக்கு கொடுக்கும். இப்போ இந்த பருப்பு வகைக்கு பிறகு மறுபடியும் வேறு ஒரு தாவரத்தை பயிர் பண்ணோம்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்து அடுத்து வரக்கூடிய தாவரத்திற்கு கிடைக்கும். இதுக்கு பேர் தான் வந்து பயிர் சுழற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இதுவரை கல்வி தொலைக்காட்சி ஆய்வுக்கூடம் நிகழ்ச்சியில் பயிர் பெருக்கம் மேலாண்மை என்ற பகுதியில் விவசாயத்தில் உள்ள அடிப்படை நிகழ்ச்சிகள் மற்றும் எவ்வாறு அவற்றை மேலாண்மை செய்வது
என்று பல விஷயங்களை நம்ம கலந்துரையாடல் பண்ணோம். அதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொன்ன கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. புரியாத விஷயங்களை உங்கள் அறிவியல் ஆசிரியரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்க்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.